தமிழ்நாடு அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்தை பின்னுக்கு தள்ளி மீண்டும் வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முதலமைச்சர் பதவியேற்பு விழாவின் போது தமிழ்த்தாய் வாழ்த்தை பின்னுக்கு தள்ளி முதலில் வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டதற்கு கடும் எதிர்ப்புகள் எழுந்திருந்தது. அரசு விழாக்களில் இனி முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படும் என தாவேக அரசு கூறிய நிலையில் மீண்டும் வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்தை பின்னுக்கு தள்ளி மீண்டும் வந்தே மாதரம் பாடலானது பாடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களிடம் கேட்கலாம். வணக்கம் சார். மீண்டும் தமிழ்நாடு அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்த பின்னுக்கு தள்ளி வந்தே மாதரம் பாடலானது பாடப்பட்டிருக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க சார். உண்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டு அரசு என்ன அறிவிப்பானை கொடுத்திருக்கிறதோ அதற்கு நேர்மாறாக இது போன்ற ஆதிக்க சக்திகளினுடைய விளைவாக இது போன்று நடப்பது என்பது ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் எதிர்க்கட்சி தலைவரும் எல்லோரும் கண்டித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த ஒரு இயக்கத்தை தவிர அவர்களுக்கு ஆதரவு கொடுத்த இயக்கங்களும் அன்றைக்கு எதிர்ப்பு தெரிவித்தன. தமிழ்நாட்டிலே நடக்கக்கூடிய அரசு விழாக்களில் எப்படி நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று கண்டன குரல்கள் தமிழ்நாடு எங்கும் எழும்பியது. உடனடியாக அந்த அமைச்சரவையின் சார்பாக அந்த அமைச்சரவையிலே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அதற்கான உத்தரவாதத்தை கொடுத்தார். இந்த முறை முதல் முறை என்பதால் எங்களால் எதையும் கட்டுப்படுத்த முடியவில்லை, எங்களுக்கு தெரியவில்லை. எனவே இந்த ஒரு முறையும் எங்களை வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறோம். இனிமேல் நடக்கின்ற விழாக்களில் எதுவும் அப்படி நடக்காது. தமிழ் தாய்க்கு முன்னுரிமை அளிக்கப்படும், முதலிடம் அளிக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார். அந்த சூழ்நிலையில் மீண்டும் இது போன்று நடந்திருப்பது என்பது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதை போல இருக்கிறது. இவர்களுக்கு கேட்பதற்கு திராணி இல்லையா, அல்லது எது நடந்தாலும் சரி நாம் அமைச்சரானால் போதும், நமது அமைச்சரவை இருந்தால் போதும் என்ற ஒரு மெத்தன போக்கில் இந்த அரசு இருக்கிறதா என்று நமக்கு தெரியவில்லை. எதுவானாலும் இது போன்ற நிகழ்வு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தாவேக அரசு தமிழ்நாட்டு மக்களிடம் இதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.